ஹாய் மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் ஆடு வளர்க்குறாங்களா அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஆடு வச்சுருக்கேன். அதனால் வந்து நான் என்னென்ன மருந்துகள்லாம் வந்து கையிருப்பு வச்சுருக்கேன், அதை பற்றி தான் நான் வந்து காட்ட போகிறேன் இதில். புதிதாக வந்து ஆடு வளர்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த டானிக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆடு காய்ச்சல் ஏற்பட்டால் அதுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு டானிக் இது வந்து. ஆடுகளுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த பிரச்சனைகள் தான் வந்து அதிகமாக இருக்கும். இதை நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதை தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இது வந்து கால்நடை மெடிக்கலில் தான் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா லிவர் டானிக்கு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆடுங்க வந்து சில ஆடுங்க வந்து தீவனம் வந்து எடுக்காது, சோர்வாக இருக்கும். இது வந்து ஹெல்த்துக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தாக்கா கொஞ்சம் நல்லா தீவனம் எடுக்குங்க ஆடுங்க. அதனால் இதை நான் வாங்கி வச்சுருக்கேன், பார்த்துங்க. இந்த மருந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது தான் வந்து ஆடுகளுக்கு குடல் புழு நீக்கம் செய்யக்கூடிய ஒரு மருந்து. இதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 1 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து போட சொன்னாங்க. அதான் செஞ்சிட்ருக்கேன். இதை வச்சுருக்கிறது தான் ரொம்ப வந்து நல்லது. அப்போ தான் நம்ம ஆடுங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இந்த டானிக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குளிர் காலங்களில் வந்து நீர் வந்து மூக்குலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஆடுகளுக்கு. அதெல்லாம் சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். இதை தான் கொடுத்தாங்க. இது வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் தான் இது. இது தான் வந்து ஓம வாட்ரு. குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க. சின்ன வயசில் வயிற்று வலிச்சாக்கா கொடுக்கறது அந்த வாட்ரு. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதை நான் வந்து ஆடுகளுக்கு நான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த குட்டி ஆடுகள்லாம் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயிற்று வலி ஏற்பட்டுரும். அதுங்க ஓவராக வந்து கத்த ஆரம்பிக்கும், துள்ளி குதிக்கும் வயிற்று வலியால். அதனால் வந்து இந்த ஓம வாட்டர் கொடுத்தாக்கா ஓரளவு சரியாயிடும். அதனால் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பவுட்ரு பார்த்திங்கனாக்கா, நம்ம ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு வயிற்றால போச்சு. அதனால் கழிச்சல் போச்சுங்க. அதனால் வந்து இந்த பவுட்ரு கொடுக்க சொன்னாங்க. இதையும் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மருந்து பார்த்திங்கனாக்கா, ஆடுகளுக்கு வாய்ப்புண்ணு ஏற்படுதில்ல, அதை சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்து இது. ஆடுகளுக்கு எந்த சீசனில் வரோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பனிக்காலங்களில் தான் வரும். அது புல்லுகள் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்குது. ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடிய புல்லுகளை சாப்பிட்டாக்கா அது வந்து வாயை கிழிச்சிடுங்க. அதனால் ஏற்படும் அந்த புண்ணு. அதை சரி பண்ணக்கூடிய மருந்து இது. இதெல்லாம் முக்கியமாக வீட்டில் ஆடு வளர்க்குறவங்க வச்சுக்கணும். வச்சுருந்தா தான் நமக்கு வந்து அப்பப்போ உடனே வந்து போட்டு நம்ம வந்து சரி செய்ய முடியும். பார்த்துங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய். நன்றி.